புரியுது புரியுது. ஆனால் நீங்கள் அதை கேட்க வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிக்கிட்ட, சிஎம்கிட்ட இல்லை. அவருக்கு கால் பண்ணுங்க, சரியா? என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஹலோ, நான் பேசிட்டேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், போனவே. சாப்பிட என்ன இருக்கு? வழக்கம் போலதான். உப்பு சப்பு காரம் எதுவும் இருக்காது, வெறும் மண்ணு தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க உள்ள போங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு சார். சரி சொல்லுங்க. சரி நான் சொல்கிறேன். ஜூன் 11ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்டாக் வந்து நான் அட்மிட் ஆனதுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். விஷம், அட்டாக்கு, விசாரணை, கில்லர் உட்பட எல்லாம் எல்லாம். வாசு என்னோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்லை, என் மனசாட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர். என்கிட்ட அவரால் எதையும் ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துனீங்களா? நீங்கள் சஸ்பென்ஸ் வச்சு விளையாடினீங்க, நானும் அதே மாதிரி விளையாடினேன், அவ்வளோதான். நீங்கள் தானே இந்த பொறுப்பெடுத்திருக்கிறீங்க மிஸ்டர் பெருமாள்? ஆமாம் சார். நம்ம இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறோம். ஆனால் இந்த பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட எதிரிகள் யாருன்னு நானே சொல்லணுமா? பயப்படாத, நான் எப்போவுமே இதை எந்த மீடியாவுக்கும் சொல்ல மாட்டேன், சரியா? நெல்லும் பதறும் மாதிரி இல்லை, சிஎம்மும் கட்சியும் எப்பவும் ஒன்று தான். ஆனால் நம்ம மீடியாவுக்கு ஏதாவது சூடான நியூஸ் வேணும். ஓவர் டைமில் வேலை பார்த்து 1 10 ஆக்கி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த நியூஸ் எதுவுமே கட்சியோட மேலிடத்தை பாதிக்காது. ஆனால் கீழிடத்தில் வேலை பார்க்குறவங்களோ அப்பாவி ஜனங்களோ போராட்டத்திலேயோ வன்முறையிலையோ ஈடுபடலாம். அது தெரிஞ்சு தான் நான் சஸ்பென்ஸ் வச்சது, நடித்தது. அதுக்காக என்னை கொஞ்ச நாள் என் வீட்டிலையே பூட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என் இஷ்டத்துக்கு வெளியே வந்துடுவேன். முன்னால் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தேன், இனி முடியாது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் விசாரணையை முடிக்க முடியுமோ முடிங்க. சார் சார், ஜூன் 11 நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆயிடுச்சே, ஞாபகம் வந்தால் நானே கூப்பிட்றேன். ஓகே சார். எனக்கு வயசாயிருச்சு, சாகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனால் என்னோட சாவு இயற்கையாக இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் நினச்சது மாதிரியே இங்கே நிறைய நடக்கும். என்னால் என் கட்சியில் இருக்கிற அப்பாவி தொண்டர்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும். என் உயிரை விட முக்கியமானது என்னுடைய கட்சி, அதை விட முக்கியம் கட்சி தொண்டர்கள். ஏன் ஒருத்தனால ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணில் விழுந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு நல்ல கட்சி தலைவனாக வாழ்ந்து ஒரு நல்ல கட்சி தலைவனாகவே நான் சாகணும், வேற எதுவும் வேண்டாம். கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவங்க சட்டத்துக்கு முன்னால் நிற்கணும். இது எனக்காக மட்டும்னு கிடையாது. புரியுது சார், நான் கண்டுபிடிச்சிருவேன். இட்ஸ் a promise. பெருமாள் சார், இன்னொரு விஷயம். விசாரணையில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தூரம் வந்திருப்பீங்க தானே சார்? ஏதாச்சும் ப்ரூஃப், குழு, சாட்சிகள் இருக்கா? சந்தேகம் இருக்கு சார். அது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சா அது நீங்கள் கேட்கறதுக்கு நல்ல விஷயமாவே இருக்காது. இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் சார். எஸ்கியூஸ் மீ சார், எஸ்கியூஸ் மீ. நேத்து என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து சிஎம் வீட்டில் என்னதான் பேசுனீங்க? முதல்ல மரியாதையா கேளு. சரி, மரியாதையா சொல்லுங்க. பீட்டர், எல்லா விஷயத்தையும் சிஎம் கிட்ட சொல்றதுக்காக போனோம். ஆனா சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? அப்புறம் என்ன சொன்னாரு? அப்படி அவர் பெருசா எதுவும் பேசல. கடைசியா பெருமாள் கிட்ட ஏதாவது க்ளூ, கிளிப்பிங்ஸ் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டப்ப
பெருமாளுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் நாளைக்கு உண்மையானா கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு மட்டும் சிஎம் கிட்ட சொன்னாரு. அப்படின்னா அப்படிதான். அப்படியெல்லாம் ஆக சான்ஸ் இல்லையே. 2 டிஜிபியும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். மறந்துட்டேன். பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். ரொம்ப நன்றி. யாரு? நான் தான் அரவிந்த் வந்திருக்கேன். கதவை திறந்து உள்ள வாங்க அரவிந்த். என்ன இப்படி குலைக்குது? வணக்கம் சார். வா. லெமன் ஜூஸா? ஹே சாராயமா? இல்ல இது ஜின்னு. அப்புறம் எதுக்கு லெமன்? அது என்னோட பழக்கம். நீங்க இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி முன்னாடி கொஞ்சம் கல்லு குடிச்சிருக்கேன். குடிக்கும்போது நல்லா இருந்தது. வயிற்ற கலக்கி ஜுரம் வந்துச்சா, அதோட விட்டுட்டேன். இந்த குட்டிச்சாத்தன முஸ்லிம் பாஷையில ஜின்னு தான் சொல்லுவாங்க. நான் தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அப்ப அங்க இருக்கிற பூசாரி நல்ல தாடி வச்சுக்கிட்டு ஃபா சுஃபா அப்படின்னு ஊதி ஓதுவாரு, ஜின்ன விரட்டுறதுக்காக. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு வேலை எதுவும் இல்ல. ஒய்ஃப் கார்பரேஷன்ல இருக்காங்க, கிளாஸ் 4. கொஞ்சமா வாடகை காசு கிடைக்கும். ஒரு பொண்ணு இருக்கா, டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கா. செலவு போக காசு மிச்சம் இருக்கும் சார். அப்புறம் வாழைப்பழத்தை பார்த்தா விடவே மாட்டேன், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன். தலைவர் விஷயத்தை குடிச்சிட்டாராமே. இல்ல குடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? சிஎமோட மனைவி தான் என்கிட்ட சொன்னாங்க. விஷம் பாதிக்க கூடாதுன்னு பூஜை பண்ண சொன்னாங்க. அது உண்மைதானா சார்? ஐயோ, அட கடவுளே, அந்த அப்பாவே யார் இப்படி பண்ணாங்க? அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இது யாருக்குமே தெரியும். ஐயோ, நான் வாயே திறக்க மாட்டேன் சார். இதை குடிக்காதீங்க, நல்லதில்லை. இதோ விட்டுட்டேன். இல்லைனாலும் நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு சண்டே இல்லை, அதனால கொஞ்சம் அவ்வளோதான். ஓ சி தலைவரா? சார் ஆஃபீஸ்லையா வீட்டில் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க என்னோட வீட்டுக்கு. தோ வரேன் சார். ஐயோ சார், நான் நாளைக்கு வரட்டுமா சார்? இன்னைக்கு குளிக்கவே இல்லை. அதெல்லாம் விடுங்க, சீக்கிரமாக அங்கே வாங்க. இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ அன்னைக்கு கேட்டேல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போன அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கான்னு. சிலது ஞாபகத்தில் இருக்கு, மறக்கிறதுக்குள்ள சீக்கிரமா வா. ரசகுல்லா? கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெல்லு. சார் நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், அதனால தான் சொல்கிறேன். இல்லை சார், நான் இங்கே நிற்கிறேன். என்ன திடீர்னு இவ்வளவு பவ்யமாக இருக்க? ஒன்றும் இல்லை சார். என்ன ஏலக்காய் மனம் வீசுது? நானும் இதை மாதிரி ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தள்ளி தள்ளி நின்றுருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க. குடிக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எப்பயாச்சும் குடிக்கிறவங்கள நான் தப்பாக நினைக்கிறதில்ல. அது அவங்க விருப்பம். அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்தது ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ரேஷன் கடை செக்ரட்டரி தான் முதல்ல வந்தார் அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக. அப்புறம் வந்தவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தாங்க. என்னை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அப்புறம் தான் அந்த ஃபாதர் வந்தார். அவர் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்காரு. அவர் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு என்னை இன்வைட் பண்ண வந்திருந்தார். வரேன்னு நானும் சொல்லிட்டேன். உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்த நான் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தீங்க. எடுத்துக்கோங்க, என்னோட சந்தோஷத்துக்காக சாப்பிடுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பாதாம் முந்திரி எல்லாம் எனக்கு கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கு. கொஞ்சம் இரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். விஜிலன்ஸில் இறந்து போன கிருஷ்ணமூர்த்தி சாரை தெரியுமா? தெரியும் சார். இப்போது நாட்டில் நிறைய மாஃபியாஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ரகசியமாக விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நான் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். அது முடிகிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். ஆல்ரெடி முடிச்சிருந்த 4 ஃபைல்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு சார். அது பத்தாது, அந்த விசாரணையை முடித்தாதான் லீகலாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் நீ அந்த பொறுப்பு எடுத்துக்க. கண்டிப்பாக சார். இது முடிகிற வரை எல்லாம் ரகசியமாக இருக்கணும் சார். இறந்து போன கிருஷ்ணமூர்த்திக்கும் எனக்கும் இப்போ உனக்கும் மட்டும்தான் இது தெரியும். அன்னைக்கு ஃபைலை கொடுக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்.
சாதாரண வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, சில அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாஃபியா டீமோட சம்பந்தம் இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அப்படி இருந்துச்சுன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் உன்னோட முக்கியமான பொறுப்பு. உனக்கு இப்போ இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட இருக்க ஃபைல் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன். சரியா? இதுவும் பாசிபிலிட்டிஸ். பாய்சனை பாதாம்ல இன்ஜெக்ட் பண்ணிருக்கலாம், அது போல முந்திரிலையும். பாய்சன் இன்ஜெக்டட். வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? வேணும்னா இத பாய்சன்ல டிப் பண்ணிருக்கலாம். நான் நெட்ல படிச்சேன், ஒரு பாலஸ்தீன் கெர்லா கமாண்டரை இதோ மிடில் ஈஸ்ட் ஹோட்டல்ல வச்சு இஸ்ரேலோட சீக்ரெட் ஏஜென்சி மொசாட் அதுல இருக்கிறவங்க ஃபுட்லயோ ஃபுட்ஸ்லயோ பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அட்டாக் வந்திருக்கு and he died instantly. சொன்ன முட்டாள். அவன் கால் பண்ணும்போது டவுட் வராம கால் கட் பண்ணாம வேற ஒரு போன்ல இருந்து என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி சார், நான் ஏதோ ஒரு கோவத்துல. கோவம் கட்ட நீ யாரியா? சிஎமோட பையனா மருமகனா? எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? இதுல இருக்கு சார். எந்த நம்பர்? லாஸ்ட் நம்பர் சார். யோ சாமி, உண்மையை சொல்லு. நீ அவனோட ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறீங்க. அப்படிலாம் சொல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கல்ல? அவன் கிடைக்கலனா நீ தான் முதல் குற்றவாளி. ஒண்ணே சார், அன்னைக்கு கொடுத்த 24 நம்பர்ல 19 நம்பருக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. மத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். நான் இப்ப அதுக்காக வரல. 93889. சார் ஒன் செகண்ட். 9388 955456 955456. இந்த நம்பர் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். சார் இல்ல சார். இந்த நம்பர் பத்தின டீடைல்ஸ் உடனே வேணும் சார். உடனே அவசரங்கிறதுனால தானே சொல்றேன். ப்ளீஸ் ட்ரை. எஸ் சார். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா தேடுங்க. மஞ்சு, ரிலையன்ஸ் செக் பண்ண. நம்பரா? சொன்னல அதுதான். ஓகே, 9388955456. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுடா. ஓகே ஓகே சரி. யாரு? என்ன வேணும்? இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் எதுக்காக வந்தாரு? எனக்கு புரியல. அது கேட்க நீங்க யாரு? ஐம் சோ சாரி. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எங்களால முடியாது. இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இப்ப எங்க பாஸ் வந்துருவாரு. நீங்க அவர்கிட்டயே கேளுங்க. என்ன ப்ராப்ளம் லக்ஷ்மி? இங்க யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு இவர் தெரிஞ்சுக்கணுமா? அதை கேட்க இவர் யாரு? ஒரு ஆபீஸ்குள்ள வந்து இவ்வளவு போல்டா உங்ககிட்ட நான் கேட்கணும்னா அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வந்துட்டு போனவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவ இல்ல. He is very dangerous. Yes, I'm very dangerous. எதுக்கு இவங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன்? உங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன். இப்படி பேசாம போனா எப்படி? ரொம்ப நாளாவே என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? யார் ராணி? உன்னை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே. போலீஸா? ஏடிஜிபி பீட்டர் சாரோட ஸ்பை தானே நீ? அவர் தானே என்ன ஃபாலோ பண்ண சொன்னாரு. சரி போ ஓடா. ஆமா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்? ஓ அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சொல்றத கேளுங்க சார். விடுங்க சார். சார் எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார். எல்லாமே இந்த அப்பாவிங்களோடது. உங்களுக்கு தான் பாவம்.
ஐயோ சார் இந்த பேக் மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் தான் சொன்னது நீ ஒண்ணு பண்ணு இவ்வளவு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணு சரிங்க சார் விட்டா விடிய செக் பண்ணுவீங்க போல ஒண்ணுமே இல்ல சார் இங்க பாரு நான் இங்க இல்ல நீ பாட்டுக்கு போயிராத நான் எங்க போறது செக்ஷன் 117 உள்ள தான இருந்தா நான் எங்க சார் கத்துறேன் நீங்க தான் வான்னு சொல்றல வா சாருக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க எங்க பொருள் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க லஞ்சம் கொடுக்கணுமா கேஸ் போட்டாங்கல்ல இந்த அளவுக்கு என்னாச்சு சார் இவன் தான் சார் நான் சொன்ன திருடன் வணக்கம் இவங்க தான் சார் அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் இவங்க சர்ச்சில் தான் அவன் கொஞ்ச நாளா தங்கி இருந்திருக்கான் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது ஸோ டேஞ்சரஸ் மேன் ஓ காட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு எல்லாமே முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும் தேட்டர் அவன் ஃபாதர் விஷயத்துல இருக்கிறதுனால ஃபாதர் எல்லாம் தங்குற இடத்துல விசாரிக்க சொல்லி உங்க எல்லாத்தையும் லாஸ்ட் டைம் சொல்லிருந்தேன் இல்லையா இப்படி ஒரு முட்டாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொந்தக்கார சொன்னே விட்டுட்டீங்க நாங்க விடல அவனே போயிட்டான் இதான் பேக்கா ஆமா சார் ஏதாச்சும் கிடைச்சதா இந்த பர்ஸ் தான் கிடைச்சிருக்கு சார் இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இவங்களை விட்டுருங்க அப்படியே என்னையும் இவன் என்ன பண்றது சார் இலை வச்சு சாப்பாடு போடணும் திருடன் கிடைச்சா என்ன பண்ணணும் தெரியாது வாடா இங்க